சிவகங்கை லாக்அப் டெத்ல உயிரிழந்த அஜித்குமாருடைய உடல்ல 18 இடங்கள்ல காயம் இருந்திருக்கு அப்படின்னும் காவல்துறையினர் தாக்குனதால் ஏற்பட்ட காயத்தால் அவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. கூடுதலா பல அதிர்ச்சி தகவல்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா வெளியாயிட்டும் இருக்கு. என்னென்ன தகவல்கள் அது? இவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதிலிருந்து என்னென்ன நடந்தது உயிரிழந்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பத்தி தான் பேச போறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம்ல இருக்கக்கூடிய மடப்புரம் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவர் அஜித்குமார். இவருக்கு 28 வயதாகுது. இவர் அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோவில்ல தற்காலிகமா காவலாளியா பணியாற்றிக்கிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த சனிக்கிழமை கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள். சிவகாமி அவருடைய மகள் இருவரும் கார்ல வந்திருக்காங்க. வந்த உடனே கார் சாவிய காவலாளியான அஜித்குமார் கிட்ட கொடுத்துட்டு இந்த காரை வெளியில ஓரமா நிறுத்திடு அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அஜித்குமார் உடனடியா சொல்லியிருக்காரு, இல்லைங்க எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் வேறு ஏதாவது இளைஞர்களை வைத்து காரை ஓரமாக நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து அந்த பெண்மணியும் காரு சாவியை கொடுத்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். சென்று விட்டு கோவிலில் இருந்து அந்த 2 பெண்மணிகளும் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்திருக்காங்க. வந்த உடனேயே கார் சாவியை அஜித்குமார் அந்த பெண்மணிகள் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக அவர்கள் காரை திறந்து பார்த்துவிட்டு கார்ல 14 சவரன் நகை இருந்தது, அதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. அஜித்குமார், இல்லை, எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க கொடுத்தீங்க, நான் வேறு ஒரு இளைஞரை வைத்து காரை ஓரமாக நிறுத்தினேன், அவ்வளவுதான், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். உடனடியாக அவர்கள் காவல்துறையினர் கிட்ட சென்று புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க கோவிலுக்கு போனோம், காரை பார்க் செய்ய சொல்லி காவலாளியிடம் கொடுத்தோம், ஆனால் உள்ள இருந்த 14 சவரன் நகையை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து 6 பேர் கொண்ட தனிப்படை காவல்துறையினர் அஜித்தையும் அவருடைய சகோதரரையும் அவரோடு சந்தேகத்தின் பேர்ல அவர்களுடைய நண்பர்கள் 4 பேரையும் விசாரணை அப்படின்ற பேர்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த விசாரணை உடனடியா காவல் நிலையத்துக்கு போய் தான் நடந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. வழியிலேயே வச்சு இந்த 6 இளைஞர்களையும் சரம் மாறியா அடிக்க தொடங்குறாங்க. ஜீப்ல வச்சே அவங்க 6 பேரையும் சரம் மாறியா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒரு காவாய் கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு அங்க அஜித்குமாரை கட்டி வைத்து அடிக்கிறார்கள். அதே போல அஜித்குமாருடைய தம்பி நவீன முட்டி போட சொல்லி காலிலேயே அடிக்கிறாங்க. உன் தம்பி அடி வாங்குறத பார்த்து நீ உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இது எல்லா நேரத்திலையும் எங்களுக்கும் அந்த நகை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறதான் இவர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அஜித்குமாரை மட்டும் விசாரணை செய்ய அழைத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் காவல்துறையினர் ஜீப்ல ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. சிறிது நேரத்திலேயே, அதாவது சில மணி நேரங்களிலேயே அவர் இறந்துவிட்ட தகவல் அவருடைய குடும்பத்தினரை வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நிலையில ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அந்த குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படுது. இதனை தொடர்ந்து மீண்டும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில அவருடைய உடல் அப்படிங்கிறது வைக்கப்படுது. இதற்கிடையில தன்னுடைய மகனை காவல்துறையினர் அடித்து கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாய் மற்றும் உறவினர்கள் போராட்டத்துல இறங்குறாங்க. அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். இதனை தொடர்ந்து குறிப்பிட்ட தனிப்படை காவலர்கள் 6 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடருது. மீண்டும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்களுடைய வீட்டிற்கே செல்கிறார்கள். அங்கு வைத்து காவல்துறையினருக்கும் அஜித்தினுடைய குடும்பத்தாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுது. இதன் பிறகு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அஜித்துடைய உடலை சிவகங்கை மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்வையிடுகிறார். பார்வையிட்டு அவர் உடலில் இருந்த காயங்களை எல்லாம் குறித்து கொள்கிறார். இதன் பிறகு அவருடைய குடும்பத்தினர் கிட்டமும் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை அப்படிங்கிறது நடைபெறுது. அதாவது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் உயிரிழந்த அஜித்தினுடைய குடும்பத்தாரிடம் விசாரணை செய்கிறார். இதனை தொடர்ந்து பிணவரையில இருந்த அஜித்துடைய உடலை போய் பார்த்த அந்த குடும்பத்தினர் அஜித்தினுடைய உடற்கூறாய்விற்கும் சம்மதிக்கிறார்கள். இதனை தொடர்ந்துதான் அவருடைய உடற்கூறாய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது. பொதுவாகவே உடற்கூறாய்வு அப்படிங்கிறது ஒரு உடலுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் மட்டுமே எடுக்கக்கூடிய நிலையில அஜித்தினுடைய உடற்கூறாய்விற்கு மட்டும் 5 மணி நேரம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்ல,
18 இடங்கள்ல அவருடைய உடல்ல காயம் இருந்ததாகவும் தொண்டையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருக்கு. முதற்கட்ட தகவல்கள் இவைதான் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணத்தாகவும் உள் உறுப்புகள்ல ஏற்பட்ட ரத்த கசிவு கூட இவருடைய மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் அஜித்தினுடைய தம்பி நவீன் பல அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய அண்ணனையும் என்னையும் நண்பர்கள் 4 பேரையும் காவல்துறையினர் கூட்டிட்டு போனாங்க. ஜீப்லயே வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்களை ஜீப்லயே வச்சு அடின்னு அடிச்சாங்க. காவாய் கிட்ட கூட்டிட்டு போயிட்டும் காலில் அடின்னு அடிச்சாங்க. எங்க எல்லாரையும் என்னுடைய அண்ணனை கட்டி வச்சு அடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனவங்க எங்க அண்ணனை ரொம்ப கொடூரமா அடிச்சாங்க. என்னையும் கூட 1 மணி நேரம் அடிச்சாங்க. அதன் பிறகு அவர் தண்ணி வேணும்னு கதறி கேட்டாரு. அப்ப கூட அவருக்கு யாரும் தண்ணீர் கொடுக்கல. ஒழுக்கமா நீதான் நகையை திருடனன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி அவரை மீண்டும் அடிச்சாங்க. இவர் தண்ணியாவது கொடுங்க, இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதாரு. அப்ப கூட அவருடைய வாயில மிளகாய் பொடியை தான் போட்டார்களே ஒழிய தண்ணீர் கொடுக்கவே இல்லை. இதன் தொடர்ச்சியாகவும் அவரை கொடூரமா அடிச்சிட்டு இருந்தாங்க. இதனால் தான் என்னுடைய சகோதரர் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பேட்டியிலாகட்டும், மேஜிஸ்ட்ரேட்டிடம் அவர் சொன்ன வாக்குமூலத்திலாகட்டும் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். இது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. காவல்துறையினர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களே சட்டத்தை கையில் எடுப்பது சரியா அப்படிங்கிற கேள்வி ஒரு புறமாகட்டும், மனிதாபிமானமே இல்லாம ஒருவரை எப்படி கண்மூடித்தனமாக சித்திரவதை செய்து கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியாகட்டும், மிளகா பொடியை போட்டு துன்புறுத்துற அளவுக்கு மிருகத்தனமாவா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்விகளாகட்டும், அதே போல காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தாலோ அல்லது அவர்தான் நகையை எடுத்தார் அப்படின்னு கைது செய்திருந்தாலோ 24 மணி நேரத்திற்குள்ள நீதிபதி முன்னிலையில் எல்லாம் ஆஜர்படுத்தியிருக்கணும். அதை செய்யாமல் எதற்காக இப்படி தனியே வைத்து இவரை சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள்? அவர் மயங்கி விழுந்த பின்பும் 4 மணி நேரம் எதற்காக காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் அமைதி காத்தாங்க? வேன்லயே எதற்காக பூட்டி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இப்படியான லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 24 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசை நோக்கி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த ஒரு நிலையில இந்த மரணம் குறித்தான செய்திகளும் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. தொடர்ச்சியா வரக்கூடிய செய்திகள் மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.